மன்னர் மன்னா, ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல். ஓனாண்டி கோனாண்டி பேரை பாரு. எனதருமை 23ஆம் புலிகேசிய, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, இந்த லகுட பாண்டியன் என்னை பெயர் சொல்லி அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம். தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசு பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடி தொலையும். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ மொள்ள மாறி. அரசியலில் தேடியதோ முடிச்சாவு தேடி வரும் வறியவருக்கு மூட நெடுங்காதவு நீ கதவு என்று மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைக்காக்கும் மண்டங்காக்க ஏன் நிறுத்துடா ஓனாண்டி. சிங்கத்தின் குகையிலே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க பார்க்கிறாய். நான் என்ன கூறினேன், என்ன செய்தேன்? எதற்காகடா என்னை திட்டினேனா? தங்களை பாராட்டி பரிசில் தான் தர வந்தேன். அமைச்சரே என்ன பிதற்றுகிறான்? ஓனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? திட்டினேன் புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே. மாறி என்றால் மழை, முல்லை நிலத்தில் பொழிகின்ற மழை பொழிகின்றவன் என்று கூறினேன். அரசியல் புகுந்து சூழ்ச்சவன முகத்தில் அமிழ்ப்பதன் என்று கூறினேன். கூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வயதினர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற மூத்த கவிஞரை கூறினேன். புண்ணாக்கு, எதிர்களை புண்ணாக்கு என்று கூறினேன். வேற என்ன சொன்னான்? அமைச்சரே, இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறி பார்த்து அண்டங்காக்கை சொன்னாயே, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பவர் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படிதான் நான் பாடினேன். இல்லை, நீ என்ன சொன்னாலும் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உனக்கு பரிசு கிடையாது, ஒன்று கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா, என்ன என் சாபகத்துக்கு ஆளாதீர்கள். மன்ன, வயதிலே மூத்தவர் என்ற முறையில் சொல்கிறேன். அளவுக்கு அதிகமாக நடிக்கிறீர். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. டேய் பாடபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண்பிடிகள் இரண்டு பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரடா அங்கே? மூக்குப்பொடி அள்ளி அவன் முகத்தில் வீசுகள். இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு தெரியும் நியாயம். நடக்கட்டும், நன்றாக தூவுங்கள். அடை ஓனாண்டி புலவா, உனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் முக்குப்படி தண்டனை. இனி இந்த அரண்மனைக்கு எந்த புலவன் கால் வைத்தாலும் அவனுக்கு முழங்காய்ப்பொடி தண்டனை. கர்வம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. அழிவாம் அழிவு. என்னை அழிக்க எவனடா வருவான்? அதையும் பார்த்து விடலாம். தேங்க்யூ.